அதே மாதிரி 3வது அவதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வராக அவதாரம். வராக அவதாரம் பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கு வந்து பன்னி மாரி இந்த 2 கொம்பு இருக்கும். ஒரு அரக்கன் வந்து பூமிய வந்து உலக உருண்டைய தூக்கிட்டு போய் எங்கேயோ பாதாள உலகத்துல மறைக்க வச்சுட்டு அவன்கிட்ட காப்பாத்தி, அந்த இதுல அவர் தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. அது இது எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம கோவிந்த் கேரக்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பில்லியன்ட்டா ஒரு ஷார்ட் கூட இருக்கும். அது நீங்க பாருங்க பாருங்க. கமல் சார் அவ்வளோ பிரில்லியன்ட்டா ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு. கோவிந்த் இந்த படத்துல வந்து உலகத்த காப்பாத்துறாரு அந்த வயல் கிட்ட இருந்து. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த பாட்டி வயல அந்த பெருமாளோட இதுல போடுறதுலயும் ஒரு குறியீடு இருக்கு. அமிர்தம் கடையும் போது விஷம் வெளியே வந்துச்சு. அது சிவபெருமான் குடிச்சிட்டாரு. அதனால தான் அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த ஷாட்ல பின்னாடி இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில். அது ஒரு சிவன் கோயில். அதே மாதிரி இது இருக்க சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருமாள் சிலை வந்து ஐம்பொன் சிலை. ஐம்பொன் சிலை வந்து ஸ்டேபிள் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஒரு சீனில் கமல்ஹாசன் கூட சொல்லுவார், இந்த வயல் வந்து ஒரு ஸ்டேபிளான கூலிங்கான டெம்பரேச்சர் இருக்கணும், இல்லைன்னா அந்த வைரஸ் வெளியே வந்துடும். ஐம்பொன் சிலையில் இருக்கிற காப்பர் வந்து கூலிங் எப்பவுமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த வயல் தான் இந்த படத்தில் பிளாட் மூவிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது பெருமாள் சிலை உள்ள போனதுனால அந்த பெருமாள் சிலையும் இப்போ பிளாட் மூவிங் டிவைஸாக மாறுது. ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இங்கே இணைக்கிறாரு நம்ம கமலஹாசன். அதே